ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே வந்து சமோசா செய்ய போகிறோம். எங்கள் ஊர்லலாம் நைட்டு செம்ம மழை, கிளைமேட் நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ சமோசா செய்ய போகிறேன் நான். ஓகே, வாங்க செய்யலாம். இது வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கோதுமை மாவு சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது நல்லா ஊட்டி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக கொஞ்சம் மல்லித்தலை, வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று, ஒரு கேரட்டு, உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங்காக. ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் தனியாக போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இது போட்டுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சாச்சு. இதோட கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் போட்டுருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இது எப்படி எண்ணெயிலே வதக்கி விட்டுருந்தீங்களா. ஸோ இதில் அப்படியே தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இது நல்லா உருளைக்கிழங்கையும் மல்லிக்கிழங்கையும் போட்டு அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. மேலப்பில் கருவேப்பிலை மட்டும் தூவிட்டுருக்கேன். இப்போது கலர்ஃபுல் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த உருட்டி வச்ச மைதா மாவுலேருந்து ஒரு மைதா மாவு ஒரு கட்டி எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பெருசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்சு அதை ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் ஈவனாக. மிச்சம் இருக்க மாவெல்லாம் எடுத்து அடுத்து வர ரவுண்டில் சேர்த்துக்குவோம். இதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஷீட் எடுத்து ஒரு 2 செகண்ட், இந்த பக்கம் 2 செகண்ட், அந்த பக்கம் 2 செகண்ட் மட்டும் போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப வந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் மடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். மைதா மாவை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் அந்த சமோசா ஒட்டணும். வச்சு ஒட்டினா தான் எண்ணெயில் போடும்போது சமோசா வந்து பிரியாமல் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் இதை எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல இதை எடுத்து இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த பக்கம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரியுதில்ல, இந்த மாதிரி இருக்க மாதிரி மடிச்சுட்டு இது இருக்குல்ல, திருப்பிட்டு இது இப்படி வச்சுக்கோங்க. சரியா? இந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை போட்டு ஒட்டிடுங்க. அப்போ அது அப்படியே ஒட்டிக்கும். இதுக்குள்ள அந்த ஸ்டஃபிங் வச்சுக்கணும். பாருங்க, ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போது இதை இந்த இடத்துல இப்படி ஒட்டிடணும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று செய்கிறேன் பாருங்கள். இப்போ எடுத்து முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம்ல, அதனால் ஃபுல்லாக கூட தடவிக்கலாம். ஒரு லைன் ஃபுல்லாக இப்படி தடவிக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், சமோசா ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான் ஆச்சு. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஓகே, பாய்.